நார்மலாக ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணும்போது டவுன் பார்ட்டில் கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 இன்ச் வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஏற்படும். இந்த 4 பீஸ் ஒட்டு கொடுத்து பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம ஸ்லீவே வெறுத்துருவோம். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்லீவை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுருங்க. இதில் வந்து 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை நம்ம மார்க் பண்ணிடுறோம். இங்கேருந்து ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ண போகிறேன். 7.5 + 0.5 8 இன்ச்சஸ் ஸ்லீவோட லென்த்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து பைசப்ஸ் மார்க் பண்ண போகிறோம். பைசப்ஸ் 3லேருந்து 4 இன்ச் உங்கள் ஸ்லீவோட ஹைட்டை பொறுத்து பைசப்ஸ் மாறும். உங்கள் பாடி ஷேப்பை பொறுத்தும் மாறும். ஸோ அதை நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு என்னோடய ஆர்ம் ரவுண்ட் 18, அதை பாதி பண்ண 9. நார்மலாக நீங்கள் எப்போவும் கட் பண்ணுற அதே ஸ்லீவ் தான். இங்கே டவுன் என்ன பண்ண மட்டும் நான் காட்டுறேன். ஸோ எனக்கு இப்போ 2 இன்ச்சு கிட்ட வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. இந்த அளவுக்கு எனக்கு துணி தேவைப்படுது. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக இப்படியே கட் பண்ணிங்கன்னா 4 பீஸ்க்கு ஒட்டு போட வேண்டியதாக வரும். ஸோ அந்த 4 பீஸ் கொட்டு போடாமல் 2 பீஸ் கொட்டு போடுற மாதிரி ஜஸ்ட் அந்த 2 இன்ச்சஸ்க்கு மட்டும் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு மேலே கொஞ்சம் இப்படி இருக்க ஃபேப்ரிக்கை இந்த 2 இன்ச் லைனுக்கு ஏற்றி இப்படி மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு சைடு ஆஃப் த ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்ட் அலவன்ஸில் கிடைக்கும். இன்னொரு சைடு ஆஃப் த ஸ்லீவில் தான் ஷார்ட்டேஜ் இருக்கும். அப்போது அந்த ஜாயிண்ட் வர பீஸை வந்து உங்கள் பேக் ஆஃப் த ஸ்லீவுக்கும் ஒட்டு இல்லாத ஸ்லீவ் வந்து உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வர மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் ஒட்டு போடுறதே மோஸ்ட்லி தெரியாமல் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு தையலுக்கு தேவையான அலவன்ஸ் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஆர்ம் ரவுண்ட் நான் சொன்னேன் எனக்கு 9 இன்ச்சஸ் வேணும். ஆனால் 9.5 நியரிங் இருக்குது. திரும்பி ஒரு வாட்டி இதை நம்ம பேக் பார்ட்டை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயினுக்கு அரேஞ்சை விட்டுடுங்க. இதை துணியை நல்லா வளைச்சி இந்த அலவன்ஸை கரெக்டாக அதோட வச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா என்னோடய நாச் பாயிண்ட் பாருங்கள், அது ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு அரேஞ்ச் மேலேயே தள்ளி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஸ்லீவ் டிராஃப்ட் பண்ண பிறகு இதை செக் பண்ணணும். இதை நீங்கள் செக் பண்ணால் எக்ஸசிவாக நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ண பிறகு வர ஃபேப்ரிக்கை அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்லீவ் ஓப்பன் வந்து 13 இன்ச், அதை பாதி பண்ணி 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ 6.5 இன்ச்னால் அவுட்டரில் 7 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அந்த 1.5ல் க்ராஸாக கொடுத்திங்கன்னா மடித்து கொடுக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஸ்லீவை நல்லா வளைச்சி அழகாக கட் பண்ணிவிட்டுங்க. ஸோ ஒட்டு கொடுத்த பிறகு இன்னொரு பீஸை நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஸ்லீவில் அந்த உள்ளே கொஞ்சம் கர்வ் பண்ணி கொடுப்போம் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ அந்த பார்ட் கொடுக்கும்போது எந்த சைடு ஒட்டு இல்லையோ அதில் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் எந்த அளவுக்கு வந்து ஃபேப்ரிக் ஷார்ட்டேஜாக இருக்கோ அந்த ஃபேப்ரிக் அட்டாச் பண்ண பிறகு இன்னொரு சைடு இதே மாதிரி ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நாச்சஸும் கொடுத்துருங்க, சென்டர் நாச். இப்போ நமக்கு ஸ்லீவ் கட்டிங் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்லீவில் பேட்ச் ஒர்க் பண்ணுற ஃபேப்ரிக் பேக் பார்ட்டுக்கும் பர்ஃபெக்டாக இருக்க பார்ட் வந்து உங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.